மருத்துவ கழிவுகளை கொட்டுபவர்களை குண்டர் சட்டத்தில் கைது செய்ய தமிழக அரசு சட்டம் இயற்ற வேண்டும் என மருத்துவர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் பல மாவட்டங்களில் மருத்துவ கழிவுகள் பொது இடங்களில் கொட்டப்படுவது பெரும் சிக்கலாக உருவெடுத்துள்ள நிலையில் அதை தடுக்க அரசு தெளிவான திட்டங்களை உருவாக்கி செயல்படுத்தாதது கண்டிக்கத்தக்கது என்றும் அவர் சாடியுள்ளார். பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழ்நாட்டின் இயற்கை வளத்தையும் சுற்றுச்சூழலையும் பாதுகாக்க பல 10 ஆண்டுகளாக பாட்டாளி மக்கள் கட்சியும் பசுமை தாயகம் உள்ளிட்ட அதன் இணை அமைப்புகளும் போராடி வருவதை சுட்டிக்காட்டியுள்ளார். அதன் ஒரு கட்டமாக கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகில் உள்ள பர்கூர் சிப்காட்டில் கடந்த ஓராண்டாக செயல்பட்டு வரும் மருத்துவ கழிவுகளை மேலாண்மை செய்யும் தனியார் நிறுவனத்தை மூட ஆணையிட வேண்டும் என்று வலியுறுத்தி கிருஷ்ணகிரி மாவட்ட பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் கடந்த 10ஆம் தேதி போராட்டம் நடத்தப்பட்டுள்ளது. ஆனாலும் பொதுமக்களுக்கும் சுற்றுச்சூழலுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும் அந்த நிறுவனத்தை மூடுவதற்கு தமிழக அரசு இன்று வரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. மருத்துவக் கழிவுகளை அறிவியல் பூர்வமாக கையாள்வதாக கூறி தொடங்கப்பட்ட அந்த நிறுவனத்தில் போதிய வசதிகள் இல்லாததால் தமிழ்நாடு முழுவதிலும் இருந்து சேகரித்து வரப்படும் மருத்துவக் கழிவுகளை அழிப்பதற்கு பதிலாக நிலத்தில் புதைக்கின்றனர். மனித உடல்களின் பாகங்களை கூட பூமியில் புதைப்பது, பாதுகாப்பற்ற முறையில் எரிப்பது போன்ற செயல்களில் அந்த நிறுவனம் ஈடுபட்டு வருகிறது. அதனால் அந்த பகுதியில் நிலத்தடி நீர் கடுமையாக மாசடைந்துள்ளது. பொதுமக்கள் மட்டுமின்றி கால்நடைகளும் நோய் உள்ளிட்ட கடுமையான பாதிப்புகளை எதிர்கொண்டு வருகின்றனர். நீலகிரி, ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் செயல்பட்டு வந்த மருத்துவ கழிவு மேலாண்மை நிலையங்கள் விதிகளை பின்பற்றவில்லை என்று கூறி மூடப்பட்ட நிலையில் அதே நடவடிக்கையை போச்சம்பள்ளி மருத்துவ கழிவு மேலாண்மை ஆலை மீது எடுக்க அரசு தயங்குவதன் காரணத்தை புரிந்து கொள்ள முடியவில்லை. இந்த நிறுவனத்திற்கு அரசின் மறைமுக ஆதரவு இருப்பதாக கூறப்படுகிறது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மட்டும்தான் என்று இல்லாமல் நீலகிரி மாவட்டத்தில் தொடங்கி திருப்பூர், திண்டுக்கல், தேனி, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி வழியாக கன்னியாகுமரி வரை அனைத்து மாவட்டங்களிலும் கேரளத்திலிருந்து கொண்டு வரப்படும் மருத்துவ கழிவுகள் அப்பட்டமாக கொட்டப்படுகின்றன. இரு மாநில எல்லையில் சோதனை சாவடிகள் இருந்தாலும் கூட அவற்றை தாண்டி மருத்துவக் கழிவுகள் ஏற்றப்பட்ட சரக்குந்துகள் தமிழ்நாட்டுக்குள் எளிதாக நுழைகின்றன. கேரள மருத்துவக் கழிவுகள் தமிழ்நாட்டில் கொட்டப்படுவதை கண்டித்து மாநிலம் முழுவதும் போராட்டங்கள் நடத்தப்பட்டாலும் கூட அதனால் எந்த பயனும் ஏற்படுவதும் இல்லை. மருத்துவக் கழிவுகள் கொட்டப்படுவது தொடர்பாக நீதிமன்றங்களில் ஏராளமான வழக்குகள் தொடரப்பட்டுள்ளன. அந்த வழக்குகளை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றமும் தென்மண்டல பசுமை தீர்ப்பாயமும் மருத்துவக் கழிவுகளை பொது இடங்களில் கொட்டுவோரை குண்டர் சட்டத்தில் கைது செய்ய வேண்டும் என்றும் அதற்கேற்ற வகையில் சட்ட திருத்தம் செய்யும்படியும் தமிழக அரசுக்கு ஆணையிட்டுள்ளன. அத்தகைய சட்டத்தை கொண்டுவர தயாராக இருப்பதாக நீதிமன்றங்களில் தமிழக அரசு பலமுறை வாக்குறுதி அளித்தும் கூட இன்று வரை அது சாத்தியமாகவில்லை. தமிழ்நாட்டில் போச்சம்பள்ளி உள்ளிட்ட இடங்களில் போதிய கட்டமைப்புகள் இல்லாமல் இயங்கி வரும் மருத்துவக் கழிவு மேலாண்மை நிலையங்களை உடனடியாக மூட தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதேபோல் மருத்துவக் கழிவுகளை பொது இடங்களில் கொட்டுவோரையும் முறையாக கையாள தவறுபவர்களையும் குண்டர் சட்டத்தில் கைது செய்வதற்கு தேவையான சட்ட திருத்தத்தை விரைவில் நடைபெறவிருக்கும் சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் தமிழக அரசு நிறைவேற்ற வேண்டுமென மருத்துவர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார்.